I wish I had come to this institution a couple of years back. I heard the founder and promoter passed away recently. I wish his dream is going to be completed with perfection and create a great impact to this city, and your students could create impact to the state and country. Thank you for persuading me. Once I received the mail, I told I want a huge hall and I want hall full, otherwise you have to pay me. And I am very happy it has worked. And thank you the principals, vice principals and faculty, students, new students, old students, because I am sure the senior students, fourth year, fifth year, and some must come recently. So I have a story to tell, and when I get onto the stage, I have an ability to connect with people, make them to review, rethink, connect, and take some new resolutions in life. Wherever I stand on a stage and talk for an hour, 1,000 jobs are created, and my job is to keep motivating people. And I will tell you the story from where I started and how I ended. My school and my college draw a straight line. This institute is exactly in between. Soluru Pakam, Apanaikambatti. Padicha college, Ramakrishna Mission Vidyalayam, Perinaikambatti. So I'm a boy of village of Coimbatore. எங்கேயாவது மேடையில் பேச சான்ஸ் கிடைச்சதுன்னா எங்கள் ஊர் அப்பநாயக்கம்பட்டி புதூர்னு சொல்கிறது இருக்கிற அலாதி இன்பமே வேற. ஸோ 28வது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சிட்டியிலிருந்து அப்பநாயக்கம்பட்டி புதூர் வில்லேஜ். ஃபார்ச்சுனேட்லி பார்ன் இன் அ வில்லேஜ். அதை நான் திருப்பி உலகமெல்லாம் சொல்லிகிட்ருக்கிறேன். ஃபார்ச்சுனேட்லி பார்ன் டு பூவர், ஏழைக்கு பிறந்தவன் என்பதிலும் நான் மிகவும் மகிழ்ச்சி உறுகிறேன். ஒரு நாள் என் பொண்ணு wasn't doing the work the way in which I would have done it. ஸோ எனக்கு கோபம், சத்தம் போட்டேன். என் பொண்ணு ரியாக்டே பண்ணாமல் ஒரு 20-30 செகண்டு என் ஃபேஸையே பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, "Dad, you had the luxury of poverty." Hello? You had the பணக்கார வீட்டில் பொண்ணா போகிறது ஏந்தப்பா அப்படின்னு அழுக ஆரம்பித்தான். Ladies and gentlemen, that's a true statement. And I am today very strong only because the combination of village, poverty, Tamil medium. நான் 11வது படிக்கிற வரைக்கும் தமிழில் தான் படித்தேன். அப்புறம் ஒரு 4 வருஷம் இங்கிலீஷில் பியூசி ப்ளஸ் டிகிரி. அந்த காலத்தில் காமராஜன் ஒரு மிக சிறந்த சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அவர் தான் ஸ்கூல்ஸில் மீல்ஸ் கொண்டுட்டு வந்தார், மதிய உணவு திட்டம். அந்த ஸ்கூலில் மீல்ஸ் வராமல் இருந்திருந்தால் நான் ஸ்கூலுக்கு போயிருப்பனோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்னைக்கு வருது. அண்ட் மேடை கிடைச்சா அவரையும் ஏன் நான் வாழ்த்துறேன்னா, இன்னைக்கு வளர்ந்த நாடுகளில் இருக்கும் கம்பெனிகளில் இருக்கும் சிஇஓக்கள், வைஸ் பிரசிடென்ட்ஸ், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் எல்லாரும் காமராஜரனுடைய காலத்தில் படித்து இன்னைக்கு அங்கே உட்காந்துருக்காங்க. தமிழ்நாடு இன்னைக்கு 2வது இடம்
இந்திய அளவில் பொருளாதார வளர்ச்சியில் அதுக்கு வித்திட்டவர் அந்த காமராஜர். மற்றவங்க எல்லாம் என்னென்னமோ சொல்லுவாங்க. பட்டு எனக்கு அது ஒரு முக்கிய வரப்பிரசாதமாக இருந்தது. மை ஃபாதர் வாஸ் நெய்தர் an எம்ப்ளாயி நார் an எம்ப்ளாயர். முதலாளியும் அல்ல, தொழிலாளியும் அல்ல. அப்படின்னா அவர் சம்பாதிக்கலை. he was a pampered child. இது கொஞ்சம் ரொம்ப புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இன்னும் குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் பேம்பர் ஆயிக்கிறீங்க, ஆணுச்சுன்னா சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. டோன்ட் பேம்பர் மீன்னு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. எங்கள் அம்மா வாஸ் அ பேரண்டட் சைல்டு. பார்த்துக்கோங்க டிஃப்ரென்ஸ். இல்லாட்டி ரெண்டும் பேம்பர்ட்னா அந்த குடும்பமே இருக்காது. ரெண்டும் பேரண்டட் ரேராக கிடைக்கும். எங்கள் அம்மாவுக்கு 5 குழந்தைங்க. வேற யாராவது லேடின்னா சூசைடு பண்ணியிருப்பாங்க. 2 எருமை வளர்த்தாங்க. 10 லிட்டர் பால் ஒரு நாள், 1 லிட்டர் 1 ரூபாய், 70 லிட்டர் வாரம், 70 ரூபாய் வார வருமானம். அந்த 70 ரூபாயை எடுத்துட்டு சூலூர் சந்தைக்கு நடந்து வருவாங்க. ஏன்னா அவங்க பஸ்ஸு கிடையாது, வண்டியில் உட்காந்தா போகிறக்கு 50 பைசா வர்றக்கு 50 பைசான்னு அவங்க நடந்தே 7 கிலோமீட்டர் போவாங்க. அந்த 70 ரூபாயில் எந்த ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் சப்போர்ட்டுக்காக ஏங்காம, யாருடைய தயவும் பார்க்காம, தன்னுடைய எல்லா குழந்தைகளையும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட் பண்ணி மும்பை யூனிவர்சிட்டியில் போஸ்ட் கிராஜுவேட் பண்ண ஒரே பவர் எங்கள் அம்மா கிட்ட மட்டும்தான் இருந்தது. ஹார்லிக்ஸ் இல்லை, போன்விட்டா இல்லை, அட்லஸ் இல்லை, டிக்ஷனரி இல்லை, பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் இல்லை, ஸ்கூல் பஸ் இல்லை, பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் இல்லை, பைஜு இல்லை. நினச்சி பார்த்தா செருப்பில்லாமல் ஸ்கூலுக்கு அப்பநாயக்கம்பட்டி புதூருக்கும் அப்பநாயக்கம்பட்டிக்கு டெய்லி 4 கிலோமீட்டர் வாக்கிங். அந்த ஊரிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவு நடக்காமல் பஸ்ஸே கிடைக்காது. 24 வருஷம் டெய்லி 4 கிலோமீட்டர் நடந்ததுனால தான் இந்த மனுஷன் இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஸ் லைஃப் இஸ் மேட் அப் ஆஃப் 2 innings, 35 years each. If first innings is all pleasure, second innings will be all pain. And if first innings is all pain, second innings will be all pleasure unless you are stupid. So very very important is undergoing the pains too early. Villages are the true universities. A university in which MBA is taught, but not by theory, but only practicals. Morning to evening problem solving. You are born poor, born in a village means காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா பிரச்சனையும் நீ தான் சார்ட் அவுட் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு பிரச்சனை யார் எப்படி சார்ட் அவுட் ஆகுதுன்னா டேடி மம்மி, டேடி மம்மினுடைய டேடி மம்மி, அப்புறம் 2 சர்வெண்ட்டு, ஒரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி. நாங்கள்லாம் எங்கள் பிரச்சனையை நாங்களே தீர்த்துக்கிட்டோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூ நீட் டு டெவலப் ஸ்ட்ரென்த் மீன்ஸ் ஜிம்முக்கு டெய்லியும் போவான், மசாலா பாருங்க புரியும். அதே மாதிரி தான் வாழ்க்கையிலும் பெயின்ஸ் இஃப் யூ ஹவ் அண்டர்கான் யூ பிகம் வெரி பவர்ஃபுல். ஸோ அப்பநாயக்கம்பட்டி புதூர்லேருந்து சக்ஸஸ் இன் லைஃப் இஸ் டெல்டா. Delta is equal to x2 minus x1. x2 is where you are today. x1 was where you were that day. And my x1 was 0. ஏழைக்கு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அதனால் ஏழைக்கு இருக்கும் தைரியம் பணக்காரனுக்கு இருக்காது. ஏழை சீக்கிரம் டெசிஷன் எடுப்பான், ஃபாஸ்ட்டாக டெசிஷன் எடுப்பான். அந்த மாதிரி இந்த மனுஷன், நான் டெசிஷன் நிறைய எடுத்திருக்கிறேன், அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். பட் பேக்ரவுண்ட் வாஸ் 0. ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயத்தில் ஏன் போய் படித்தேன்னா, அந்த காலத்தில் அதுக்கு சாமியார் மடம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது, அப்படி தான் சொல்லுவாங்க.
அங்கே தான் இருக்கிறதுலையே ஃபீஸ் குறைவு. அதனால தான் அங்கே போனேன். பார்த்துக்கோங்க, இன்னைக்கு எல்லாரும் தேடி தேடி எங்கே ஃபீஸ் அதிகமோ அங்கே தான் போகலான்னு ஆசைப்படுறாங்க. நான் எங்கே குறைவான ஃபீஸும் அங்கே தான் போனேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ராமகிருஷ்ணன் வித்யாலயத்தில் தான் இந்த குழந்தை வாலிபனானான். ஒரு 4 வருஷம் 15லேருந்து 19 இந்த 4 இயர்ஸில் டிசிப்ளின்னா என்னன்னு அங்கே தான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எங்கே போய் எந்த என்விரான்மெண்ட் இருக்கீங்களோ அதை தான் நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயத்தில் பியூசிக்கு ஜாயின் பண்ணுறேன். 12th ஸ்டாண்டர்டில் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கிடையாது. டெக்ஸ்ட் புக் வாங்குற காசு இல்லை. டெக்ஸ்ட் புக் இல்லாமல் படித்தேன். லைப்ரரியில் இருக்குது. லைப்ரரியில் எல்லா டெக்ஸ்ட் புக்கும் இருக்குது. என்சைக்ளோபீடியா இருக்குது. என்னென்னமோ இருக்குது. எதுக்கு டெக்ஸ்ட் புக்குன்னு லைப்ரரி யூஸ் பண்ணேன். 12th ஸ்டாண்டர்டில் டெக்ஸ்ட் புக்கே இல்லாமல் படித்து 200 out of 200 மேத்தமெட்டிக்ஸில் வாங்கினேன். காலேஜு ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் ஒன்று கட் ஆச்சுன்னா அடுத்த வாத்தியாரும் கேன்சல் பண்ணிடுவார். ஏன்னா பசங்க எங்கே உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னு என்னதுக்கு வேணாலும் விடுமுறை. எல்லாரும் மேட்னி ஷோவுக்கு போவாங்க. நான் லைப்ரரிக்கு போனேன். ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் பூவர். ஃபார்ச்சுனேட்லி பூவரை உட்காந்து அழுதுட்டு இருக்கல செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்கெல்லாம் மூவிஸ் போகும்போது நான் உட்காந்து ஓம்ஸ் லாவும் பைத்தகோரஸ் தியரமும் ஆர்கிமெடிஸ் பிரின்சிபலும் கரைச்சி குடித்தேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில் 1000 தடைக்கல் அப்பா, தடைக்கல் ஒவ்வொன்றும் உனக்கு படிக்கல் அப்பா. நீ எப்படி பார்க்குறேங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ தட் வாஸ் மை 200 out of 200. இந்த என்ஜினியரிங் ஐ cannot join பிகாஸ் நான் தான் எனக்கு ஃபீஸுக்கே சம்பாதிச்சு முடியாது. வேண்டாம். 3 year கோர்ஸ். அப்போ சவுத் இந்தியா விஸ்கோஸ் கொட்டி கட்டி பறக்குது. இன்றைக்கி அந்த கம்பெனி கிடையாது. அங்கே கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா வேலைக்கு எடுப்பான்னு யாரோ சொன்னாங்க. கெமிஸ்ட்ரி படிக்கலான்னு பார்த்தா கெமிஸ்ட்ரிக்கு ஃபீஸ் அதிகம், பிகாமுக்கு ஃபீஸ் குறைவு. எவ்வளோ வித்தியாசம்? 100 ரூபா. பிகாமில் 4 எழுத்து 300 ரூபா, பிஎஸ்சியில் 3 எழுத்து 400 ரூபா. வா. I was a BCom student for 1 full month. ஏன் தெரியுமா? எகெயின் அப்போவே எனக்கு தெரியும் நம்மளுக்கு டிகிரி தான் முக்கியம். எந்த டிகிரி ஆனால் என்ன, இதுதான் ஒரு கோல். ஒரு மாதத்துக்கு அப்புறம் டாக்டர் KR கார்த்திகேயன் ஒருத்தர் இருந்தார். இப்போ அவர் கிடையாது. காமராஜரையும் மறக்கவில்லை, கார்த்திகேயனையும் மறக்கவில்லை. அவர் என்னை பார்த்து கேட்டார், தம்பி நீ சென்டமாச்சே? ஆமாங்க சார். No engineering, sorry sir, poor. No chemistry, poor sir. அவருக்கு புரியல. புரிய வச்சு அந்த 100 ரூபா தான் சார் என்னைய அங்கே உட்கார வச்சிருக்குதுன்னு. அவர் தன்னுடைய பாக்கெட்லேருந்து 100 ரூபாய் எடுத்து என்னைய காமர்ஸ்லேருந்து கூட்டிகிட்டு போய் சயின்ஸ் பிளாக்கில் உட்கார வச்சார். அவர் அன்னைக்கு இல்லாமல் இருந்திருந்தா இந்த விஞ்ஞானியோ தொழிலதிபரோ உருவாகி இருக்கவே சான்ஸு கிடையாது. இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, 2nd year பிஎஸ்சி படிக்கும்போது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கிளாஸில் செருப்பு இல்லாமல் இருந்தேன். ஒரு டாக்டர் கே சுவாமிநாதன் ஒருத்தர் 3 வாரம் எச்சரித்தார், அடுத்த வாரம் செருப்பு இல்லாமல் வந்தால் உள்ளே விட மாட்டேன்னு. கடைசி அவர் வெளியே அனுப்பிச்சிட்டார். அப்புறம் போய் செருப்பு வாங்கினேன். பட் எப்போது? when I was in a 2nd year degree. புரிஞ்சுதா? நான் போட்ட ஃபுல் ட்ரௌசரு, ஃபஸ்ட் டைம் ஃபுல் ட்ரௌசர் போட்டதே 19 வயசில். காலேஜுக்கு வேஷ்டி கட்டினா போதும் ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயத்தில். பார்த்துக்கோங்க என்னென்னலாம் க்ரைட்டீரியா டு சூஸ் த காலேஜ். 11 வயசு எனக்கு 1971 சித்திரை மாதம் பருத்தி காட்டில் பருத்தி எடுக்கிற வேலை பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஸ்கூலுக்கு திறந்ததுன்னா ஃபீஸ் கட்டணும், எல்லாருக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வேணும். நானும் எங்கள் அம்மாவும் பருத்தி எடுத்தால் ஒரு நாளைக்கு 1 ரூபா கிடைக்கும். சித்திரை மாதம் வெயிலில் இந்த பருத்தி
எடுத்ததுக்கப்புறம் அந்த ட்ரையாக இருக்கிறது எப்படி காலை கிழிக்கும் தெரியுமா? அங்கே ஆரம்பிச்சது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ₹1 ஒரு நாளைக்கு சம்பாதிச்சேன். அடுத்தது பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது இந்த நஞ்சாப்பா ரோட்டில் புல்லட் அண்ட் மியாமின்னு ஒரு ஷூ ஷாப் இருந்தது. இப்போ இருக்குதோ இல்லையா தெரியாது. ₹4.50 ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க. சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் வேலை செஞ்சேன். வடவாயத்தூரில் வந்தனா சாரி சன்சார்னு ஒரு சாரி ஷாப் இருந்தது. அதில் ₹13.50 நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வர்றேன்னா, அப்பா அம்மா சம்பாதிச்சு படிக்க வைக்கல. எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, வசதி இல்லை, ஏழைங்க நாங்கன்னு பஜனை பாடுறது சரியில்லை. உன்னால் முடிஞ்சால் எதா வேணாலும் செய்ய முடியுங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் அப்பா அம்மா பணக்காரங்க கொடுக்குறாங்க அப்படின்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க, கிராட்டிடியூடோடு இருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிஎஸ்சி. கோயம்புத்தூரில் எவ்வளவோ இண்டஸ்ட்ரியல் சிட்டி, நிறைய டெக்ஸ்டைல் மில் இருக்குது. எங்கேயோ ஒரு பக்கம் வேலை கிடைக்கும்னு ஆரம்பித்தது விஸ்கோஸில் தான். அங்கேருந்து அந்த மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் போய் கேட்டில் நின்று திருச்சி ரோட்டில், பாலக்காடு ரோட்டில், பொள்ளாச்சி ரோட்டில், எல்லா பக்கம் இன்டர்வியூ போச்சுன்னா வேலைக்கு எவனும் எடுக்கவே மாட்டேங்கிறான். வாட்ச்மேனே உள்ளே விட்ட மாட்டேங்கிறான். அன்னைக்கெல்லாம் இந்த Naukri.com எல்லாம் கிடையாது. ஃபைனலி எங்கேயோ உள்ளே போயாச்சுன்னா அவன் கேட்குறான், டு யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்? இதை விட எரிச்சலான கேள்வியே இருக்க முடியாது. மே மாதம்தான் நீ எக்ஸாம் எழுதியிருக்கிற, ஜூலை மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே? படிய சிவியை பாடுறா அப்படின்னு மனசுல சொல்ல முடியுமா? அப்படியே முடியாதுல்ல. இது ஆல்மோஸ்ட் எந்த மாதிரி தெரியுமா? ஒரு திருமணம் செய்து கொள்ள ஒரு பெண்ணுடன் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது உனக்கு எவ்வளவு குழந்தைகள் என்று கேட்பதை போல ஒரு அவமானம். அப்பதான் ராயல் தியேட்டர்ல வறுமையும் நிறம் சிகப்புன்னு ஒரு படம் ஓடுது. கமலஹாசன், ஸ்ரீதேவி, வேலையில்லா திண்டாட்டத்தில் கமலஹாசன், ரைட்? அப்படியே ஃபைலை மேலே தூக்கி போட்டு அப்பவே எடுத்த முடிவு தான், நான் ஒரு நாளைக்கு கம்பெனி ரன் பண்ணணுன்னா அங்கே ஃப்ரெஷரை மட்டும்தான் வேலைக்கு எடுப்பேன், எக்ஸ்பீரியன்ஸு எடுக்க. என்னுடைய 25 வருட காலம் பிஸ்னஸில் 25,000 ஃப்ரெஷர்ஸை மட்டும்தான் நான் வேலைக்கு எடுத்துக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ்டை எடுக்கவே இல்லை. என் கம்பெனியில் வேலைக்கு சேரணும்னா 4 பாக்ஸில் 3 டிக்காக இருக்கணும். அட்லீஸ்ட் 1 ஃப்ரெஷராக இருக்கணும், 2வது பட்டிக்காட்லேருந்து வந்திருக்கணும், 3வது ஒரு ஏழை பையனாக இருந்திருக்கணும், 4வது அவனுக்கு இங்கிலீஷு அரைகுறையாக தான் வரணும், ஃபுல்லாக வரக்கூடாது. இந்த இங்கிலீஷ் கிரைட்டீரியா ஏன் தெரியுமா? அந்த இன்டர்வியூவில் ஒருத்தன் கேட்பான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு. அப்புறம் இன்சல்ட் பண்ணுறக்கு அவன் கேன் யூ எலாபரேட் அபவுட் யுவர் செல்ஃபும்பா. அதுதான் எழுதியிருக்கிறேன். நான் எங்கே பிறந்தேன், எப்படி பிறந்தேன், இப்போ தான் டிகிரி முடிச்சுட்டு வந்தேன். அவனுடைய எண்ணம் எல்லாம் என்னுடைய இங்கிலீஷை டெஸ்ட் பண்ணுறது. கவனிச்சிங்களா? நான் எலான் மஸ்கா? அப்போ எடுத்த முடிவு தான், இங்கிலீஷ் இஸ் a language, English is not knowledge. நிறைய பேர் இங்கிலீஷை நாலேஜ் நினச்சி தான் கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த கிரைட்டீரியெல்லாம் வச்சு தான் நான் பிஸ்னஸில் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தேன். கோயம்புத்தூரில் தினமலர் ஆஃபீஸு சுந்தராபுரத்தில் இருக்குது. அங்கே ஜெமினி கேப்சூல்னு ஒரு கம்பெனி இருந்தது. அதனுடைய ப்ரொமோட்டர் தான் இன்னைக்கு மேஃப்ளவர் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய எம்டி மிஸ்டர் மோகன். அந்த கம்பெனியில் 4 வருஷம் வேலை செஞ்சேன். 78லிருந்து 82 வரைக்கும். $150 முதல் வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது $25 தான் இன்க்ரிமெண்ட் வந்ததுன்னு. அப்போ நினச்சேன், ஒரு $1000 வந்ததுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்
அப்படின்னு நினச்சேன். நல்ல சமயம் அந்த கம்பெனி க்ளோஸ் டவுன் பண்ணிட்டான். இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு வரைக்குமே கல்யாணம் ஆகிறதுக்கு சான்ஸ் குறைவு தான். ஸோ கோயம்புத்தூர் ரிஜெக்டட், I got dejected and I ejected. ஸோ ஊரை விட்டு போகலான்னு ஒரு டெசிஷன் எடுத்ததுக்கு காரணம், எனக்கு பாபா அணு ஆராய்ச்சி நிலையம்னு ஒன்று பாம்பேயில் இருக்குது. வெரி பவர்ஃபுல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், 25,000 விஞ்ஞானிகள் வேலை செய்கிற பக்கம் ஒரு இன்டர்வியூ லெட்டர் வந்தது. நான் நினச்சேன் போனால் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் போய் முயற்சி பண்ணுவோம், கிடைச்சா போயிடுவோன்னு. 1982 ஆகஸ்ட் 18 ஜெயந்தி ஜனதா எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி டு மும்பை வயா கோயம்புத்தூர் S9 கோச் berth number 41. போராளே பொண்ணு தாய் பொலவென்று கண்ணீர் விட்டு, ஐயோ அம்மாவையும் கூட பிறந்தவங்களையும் விட்டுட்டு போகிறது அவ்வளவு சின்ன வேலை இல்லை. அந்த ரஜினி ஸ்டைலு, கமல் டான்ஸு, இளையராஜா பாட்டு, யோ அன்னபூர்ண வடை, எதையுமே மறந்துட்டு போக முடியாது. கரெக்ட்? ஏன்னா 24 அங்கேயே பிறந்து வெளியே போதன்னு நினைக்கிறேன். இல்லையே, ஒரு 3 நாள் முன்னாடி எங்கள் அம்மா இருக்காங்க வீட்டில், 2 லேடிஸ் வந்தாங்க. எங்கள் அம்மாவை கேட்குறாங்க, உன் பையன் பாம்பே போகிறான்னாமா? ஆமாங்கோ. பாம்பேயில் பொண்ணுங்கள்லாம் மோசமாச்சே. நான் அந்த பக்கம் இருக்கிறேன், நான் இருக்கிறது இவங்களுக்கு தெரியாது. நான் அப்படியே கொஞ்சம் ஷார்பன் பண்ணுறேன். எங்கள் அம்மா அழுகுறாங்களா இல்லை, ஏன்னா அழுதுருவாங்க. இது மாதிரி கேட்டதுன்னா யோசிச்சு பாருங்க. பையன் போகிறான்னு முடிவு பண்ணியாச்சு, அவங்க சொல்கிறாங்க மோசம்னு. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? கெடுறவன் இங்கிருந்தாலும் கெட்டுத்தான் போவான். வா, என்ன ஒரு ஹாப்பினஸ் அங்கே உள்ள நின்றுட்டு. அதுக்கு ஒரு பஞ்ச் லைன் சொல்கிறேன். இன்னைக்கு இங்கே நிறைய குழந்தைங்க தான் இருக்கிறீங்க, பெற்றோர்கள் இல்லை. இது பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய பஞ்ச் லைனு. ட்ரஸ்ட் யுவர் சில்ட்ரன், நாட் த நெய்பர்ஸ். ஏன்னா என்னைய பாம்பேயில் நேராக நடத்துனதுக்கு ஒரே காரணம் எங்கள் அம்மா என் மேலே வச்சுட்டு இருந்த ட்ரஸ்ட்டு தான். ஐ வாண்ட் த சில்ட்ரன் ஹியர் டு கீப் 2 things in your mind. The best way you can respect your mother is make sure everybody else's mother is jealous of your mother. புரிஞ்சுதா? மற்ற தாய்மார்கள் உன்னுடைய தாயை பார்த்து பொறாமைப்பட்டால் அதுதான் உங்களுடைய வெற்றி. 1. ரெண்டாவது எதையாவது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்ததுன்னா, எங்கள் அம்மா இதை நான் செஞ்ச சந்தோஷப்படுவாங்களா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சா நீங்கள் எதை வேணாலும் பண்ணுங்க. திஸ் இஸ் அ மோரல் காம்பஸ் விச் ஐ பிலீவ்ட் அண்ட் இட் ஹெல்ப்டு மீ அண்ட் ஐ வாண்ட் யூ டு ஃபாலோ தட். ஸோ ஜெயந்தி ஜனதா எக்ஸ்பிரஸ் பாம்பே, 500 rupees in the body, not in the pocket. பாக்கெட்டில் வச்சா பிக் பாக்கெட் போயிடும். 100 இங்கே 100 இங்கே, பிக் பாடி ஆகாதல்ல. ஏன்னா ஒருத்தன் பிக் பாக்கெட் பண்ண அப்புறம் தெருவில் பிச்சு எடுத்துருக்கணுமல்ல. எவன் சொன்னா பட்டிக்காட்டுக்காரனுக்கு மூளை இல்லைன்னு, அவனுக்கு இருக்கிற மூளை யாருக்குமே கிடையாது. ஸோ landed in Mumbai, stayed in VT railway station for 2 nights because there was no one in Mumbai with a WhatsApp location chasing me. There was no credit card. There was no purse to keep any credit card. Trust me, again, success in life is delta. Delta is equal to S2 minus X1. இந்த தமிழ்காரனுங்க போனால் சிங்கப்பூர் போகிறான், இல்லாட்டி சியாட்டல் போகிறான். அவன் டெல்லியும் பாம்பே போக மாட்டேங்கிறான். என்ன காரணம்? ஹிந்தி. புரிஞ்சுதா? அங்கே போனதே ஒரு பெரிய ஒரு ஒரு கைண்ட் ஆஃப், இன்னைக்கே நினச்சி பார்த்தா ஏன்டா வந்தோம், எப்படிடா வந்தோங்கிறத நினச்சி பார்த்தா ஃபார்ச்சுனேட்லி போவார். புரிஞ்சுதா? ஸோ இன் மும்பை, interview was in Baba Atomic Research Center, and in the interview I was asked a question, where is thyroid? ஏன்னா எனக்கு பொசிஷன் இன்டர்வியூ பண்ணது வந்து ஹாஸ்பிட்டலில் தைராய்டு டெஸ்டிங் லெபோரட்டரியில்.
அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி வேணும், ஏன்னா லெபோரட்டரியில் டெஸ்ட் பண்ணுறதுன்னா கெமிஸ்ட்ரி வேணும், அப்புறம் பயாலஜி இருந்தால் நல்லது. ஸோ என்ன வேரிஸ் தைராய்டுன்னு கேட்டாங்க. 1960 தான் தைராய்டை பற்றி டெஸ்டிங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி தைராய்டுன்னு ஒன்று இருக்கிறது யாருக்குமே தெரியாது, மெடிக்கல் கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் தெரியும். நான் மேத்ஸு ஐ டோன்ட் நோன்னு சொன்னேன். நான் இதை ஏன் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களும் மனசில் வச்சுக்கணும். நான் ஏழையாக இருந்ததினால் மட்டுமே அந்த வேலையை ஏற்றுக்கிட்டேன். பட் அதுக்கு முன்னாடி பஞ்ச்லைன் சொல்கிறேன். 82ல் எனக்கு தைராய்டு எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் இருந்தது. 10 வருஷம் 92ல் ஐ ஃபினிஷ் அ PhD இன் தைராய்டு பயோகெமிஸ்ட்ரி. In 2002, I am running world's largest thyroid testing laboratory. நான் எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன்னா, if you do what you have studied, you will survive. But if you do what you have not studied, you will be the leader. எங்கேயாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா, ஏப்பா அவங்களுக்கு எல்லாம் தெரியுமே, பஸ் கண்டக்டர் தான் இப்போ சூப்பர் ஸ்டார் ஆக முடிஞ்சுது, சம்பந்தமே இல்லையில்ல. ஸோ பவர் இஸ் டு டேக் அ டெசிஷன் அண்ட் ஸ்டிக் டு இட். இன்டர்வியூவில் நான் சரியாக பதில் சொல்ல, பட் மற்ற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேன். என்னை கொண்டுட்டு போய் ஒரு தைராய்டு டெஸ்டிங் லெபோரட்டரியில் டேபிளில் காமிச்சு, இதுதான் உன்னுடைய ஒர்க்கிங் டேபிள்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் நான் தைராய்டில் தான் வேலை செய்யணும் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் என்னை கேட்பாங்க, சார் இந்த தைராய்டு எப்படி சார் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, அதில் பிஸ்னஸ் இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு கேட்பாங்க. ஏன் நானா கண்டுபிடிச்சேன். அங்கே போய் உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்ததுக்கப்புறம் ஒரு சீனியர் வந்து என்னை கூப்பிட்டாருவா, பாஸை மீட் பண்ணுவோம் அப்படின்னு. பாஸை மீட் பண்ண போகிறோம். ரூமுக்குள்ளே போகிறோம். கதவை திறந்து அவர் உட்காந்துருந்தார். அப்படியே நான் போகிறேன், பக்கத்தை போகிற கை நீட்டுறேன், அவர் கையே நீட்ட மாட்டேங்கிறாரு, அப்படியே உட்காந்துருக்காரு. நான் நினச்சேன், பாம்பேல பாஸுகள்லாம் படு அருகன்ட்டு, என்னதான் பெரிய பாஸாக இருந்தாலும் ஒரு கை. கூட வந்தவர் என் கையை எடுத்து அவர் கையை எடுத்து கை குலுக்க வச்சார். அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு பிளைண்ட் மேனுக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்குது. அவருக்கு 40 வயசுல கண்ணு போச்சு. இத்தனை பேர் நீங்க பிளைண்ட் மேனுக்கு கீழே வேலை செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கே வேண்டானதான் இருந்தது. ஆனா ஃபார்ச்சுனேட்லி பூவர். வேண்டான்னு வந்தோம்னா, திரும்பி வந்தோம்னா அதே ஏழ்மை, அதே கஷ்டம். ஒரே செகண்ட்ல முடிவெடுத்து இவர்கிட்ட வேலை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். ட்ரஸ்ட் மீ, அந்த டிசிஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவருக்கு 1, 2 கேன்டீன், வீடு எல்லாமே என்னுடைய ஷோல்டர் தான். ரிங் பண்ணுவார், நான் போவேன். 10 வருஷம் எனக்கு அப்பா மாதிரி நான் அவரை ட்ரீட் பண்ணேன். அவருக்கு என் மேல நிறைய மரியாதை. ஏதோ கைமாறு செய்யணும் தெரியுமா, மரியாதைன்னு இருந்தால் கைமாறு செய்யணும் தெரியுமா. எம்எஸ்சி தைராய்டு பயோகெமிஸ்ட்ரிக்கு பாம்பே யூனிவர்சிட்டியில் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்னைய ரெஜிஸ்டர் பண்ண வச்சு டிகிரி வாங்கி கொடுத்தாரு. PhD என் தைராய்டு பயோகெமிஸ்ட்ரி என்னை ரெஜிஸ்டர் பண்ண வச்சு ரிசர்ச்சுக்கு சொல்லி கொடுத்து, அவர் தைராய்டு பயோகெமிஸ்ட்ரியில் PhD, அவருக்கு ரீடு பண்ணுறதா என்னுடைய வேலை. புரிஞ்சுதான் என்ன சொல்கிறேன்னு? அவரோட மேகசின்ஸ் வரும், சயின்ஸ் வரும், நான் ரீடு பண்ணணும், நான் ரீடு பண்ணி அவர் ஃபர்தராக புரியணும். அது கூட நான் why I am telling you is, லைஃப்பில் நீங்களா ரொம்ப கமிட்டடாக, ஃபோக்கஸ்டாக, பேஷன்ஸாக இருந்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் எங்கள் பாஸ் மோசம், எங்கள் பாஸ் மோசம்னு தான் உலகம் எல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு எப்படி நல்ல பஸ் கிடைச்சாரு. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் குழந்தைங்க இருக்கும்போது சொல்லணும். ஏன்னா எதுக்குமே தயாராகிருங்க, உங்கள் வெற்றி அங்கே தான் இருக்குதுன்னு கடவுளே முடிவு பண்ணியிருந்துருக்கலாம். நீங்கள் போயிட்டே இருங்க, எதிர்க்காதீங்க. ஸோ பாம்பே போன உடனே மை ஃபாதர்-in-law was in love with me. This is to tell it is not a love marriage, it is an arranged marriage. ஸோ அவர் ப்ரொபோசல் கொண்டுட்டு வர்றாரு.
எங்கள் அம்மா பயந்துட்டு இருக்காங்க, நான் பாம்பேயில் கல்யாணம் பண்ணால் அபேஸ் ஆயிடுவாங்க, என்ன சொல்லுவோம், பையனா அபேஸ் பண்ணிடுவாங்கன்னு. ஸோ சார் இல்லை சார் முடியாது சார் என்ன. அப்புறம் 1 வருஷம் கழித்து வந்தார், இல்லை சார் வேண்டாம் அப்படின்னு. இனி 1 வருஷம் கழித்து வந்தார், சார் இனிமேல் வராதிங்க சார்ன்னு சொல்லிட்டேன். அப்புறமும் வர்றார் 4 வருஷம். ஸோ இந்த 4 வருஷத்தில் நான் எங்கள் அம்மாவை செட் பண்ணுறேன், சரி பண்ணுறேன். எங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறேன், அம்மா பிரச்சனை ஆயிடுச்சு, அங்கே ஒரு பொண்ணோட எனக்கு லவ் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். அந்த பொண்ணு என்ன பாஷடா பேசுவான்னு தான் கேட்டாங்க. மராட்டி அப்படின்னா. அப்படின்னா நான் எப்படி அவ கூட பேசுவேன் அப்படின்னா. அவள் தமிழ் கற்றுக்கிற வரைக்கும் நான் அவளை கல்யாணமே பண்ண மாட்டேன், தமிழ் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் பண்ணணும். கதை விட்டு எல்லாம் மனசை சேர்த்தியாச்சும். பட் ஐ டிட் சி வாஸ் கும்பகோணம் நாயுடு கேர்ள், என்ன நாயுடு. ஸோ அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவை நான் நிறைய டென்ஷனில் விடுவேன். ஃபைனலி பாம்பேயில் கல்யாணம் பண்ணுறது ஒரு பெரிய ரிஸ்க்காக தெரியல. ஏன்னா 4 வருஷத்தில் எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் தான் ஹீரோ. அந்த தைரியம் 4 வருஷம் கழிச்சு தான் வந்தது. அதுக்கு முன்னாடி அந்த கான்வென்ட் எஜுகேட்டடு அந்த லைஃப் ஸ்டைலை பார்த்தா நம்மளுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். சயின்ஸில் நான் தான் கிங்கு, ஸ்டைலில் அவங்க தான் கிங்கு. ஸோ கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு சரி பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே சார், நாங்கள் இத்தனாம் தேதி பொண்ணு பார்க்க வர்றோன்னு. அவர் நினச்சார் நான் எங்கள் அம்மா, என் பிரதரு, எங்கள் மாமா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வருவாருன்னு. யாரும் இல்லை, நான் மட்டும்தான் போனேன். சார் யாரும் வரலையான்னாங்க. இல்லைங்க, பொண்ணு எனக்கு மட்டும்தான். பட் த கேர்ள் வாஸ் நாட் இம்ப்ரெசிவ். தானாக பிடிச்சிருந்தா கேர்ள் இம்ப்ரெசிவாக இருக்கும். மாமனார் கல்யாணம் பண்ண சொன்ன கேர்ள் இம்ப்ரெசிவ் இருக்க சான்ஸ் குறைவு தானே. ஸோ இந்த ஊரில் என்ன சொல்லுவீங்க, பொண்ணு பிடிக்கலன்னா சொல்லி தகவல் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க, கரெக்டா? நானும் அதே தான் சொன்னேன். ஸோ வந்துட்டேன். 3 மாதம் தகவலே கொடுக்கல அப்படின்னா புரிஞ்சிருக்கணும். இல்லை, அவர் நடக்கிறாரு. நான் என் லேண்ட்லேடிங்கிறது நான் ஒரு வீட்டில் பேயிங் கெஸ்ட்டாக இருக்கிறேன், அவங்ககிட்ட சொல்கிறேன், அவர் வந்தாருன்னா நான் இருந்தாலும் இல்லைன்னு சொல்லிருங்க. அவங்க ஒரு 5 தடவை மேனேஜ் பண்ணிட்டாங்க. 6ஆவது தடவை அவங்க என்னை கொஞ்சம் நல்லா எனக்கு என் மேலே ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு. அவங்க சொன்னாங்க, ஒன்று சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்காத, பிடிக்கலன்னு சொல்லி அடுத்த தடவை வரும்போது நான் போய் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அடுத்த தடவை வந்துட்டாங்க. ஸோ உட்காந்து இன்றைக்கி சொல்லிடலாம் அப்படின்னு உட்கார்றேன். அவர் இன்னைக்கு தைரியத்தை வரவழைச்சு சொல்லிடலான்னு. ஒரு ரொம்ப க்யூட் ஃபேஸ். ஐம் டாக்கிங் அபவுட் ஃபாதர் இன் லா. நான் மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு பவர் அதிகம். யாரெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கிறீங்க கொஞ்சம் கூன்னு சத்தம் போடுங்க பார்க்கலாம். யாருமே மேத்ஸ் இல்லையா? ஓஹோ, டெக்னாலஜி பசங்க இங்கே அதிகம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இயர் மட்டும். ரைட். ஸோ மேத்தமெட்டிக்ஸ்க்கு பவர் என்னென்னா டெசிஷன் ஃபாஸ்ட்டு. நான் நினச்சேன் இது இவர் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டு பொண்ணு பிடிக்கல வேண்டாம்னு சொன்னால் பொண்ணு பிடிக்கலன்னு தானே அர்த்தம். இது அவருக்கு இன்சல்ட் ஆகிருக்குமே இல்லையோ? நான் அப்போ தான் நினச்சேன், ஒய் நாட் ஐ மீட் த கேர்ள் அண்ட் டிஸ்கரேஜ் ஹர். இன்னொருக்க பொண்ணும் பார்க்கலாம். கேன் ஐ டாக் டு ஹர் ஃபார் 1 ஹவர்னு கேட்டேன். எஸ், ஐ வில் அரேஞ்சுன்னாரு. 1 மணி நேரம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணார். மேடம் காமா ரோட், நரிமன் பாயிண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, 14th floor. ஒரு சனிக்கிழமை 2 மணிக்கு நான் அங்கே போகிறேன். 1 மணி நேரத்தில் எத்தனை நிமிஷம் சார்? 55 minutes I only talked. 5 minutes absolute silence was there. I decided I must marry this girl. எங்கேயாவது ஒரு பொண்ணு 1 மணி நேரம் பேசவே இல்லை. ஸோ நான் பேசிகிட்டே இருக்கிறேன், ரியாக்ஷனே இல்லை. ஒரே ஒரு 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 லுக்கு மட்டும்தான், சிரிப்பு இல்லை, ஷாக் இல்லை, சர்ப்ரைஸ் இல்லை. இந்த 55 minutesல நான் என்ன பேசுனேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? 55 secondsல சொல்கிறேன். பேயிங் கெஸ்ட்டாக இருக்கிறேன், லைஃப் லாங்காக பேயிங் கெஸ்ட்டாக தான் இருப்பேன். வீடு வாங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது.
ஊரில் ஒரு வீடு இருக்குது, பட் வீட்டில் டாய்லெட் கிடையாது. இமேஜின் பண்ணிக்கோ. கூட எனக்கு நான் தான் வீட்டில் மூத்த மகன் அப்படின்னா மை பேரண்ட்ஸ் ஆர் யுவர் பேரண்ட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாருக்கும் நான் தான் அண்ணன் அப்படின்னா எல்லாருடைய கல்யாணத்தை நான் தான் இல்லை நீ தான் பண்ணி வைக்கணும். நம்ம கல்யாணத்துக்கு எங்கிட்ட பணம் இல்லை, நீ நம்ம கல்யாணத்துக்கு ஃபண்ட் பண்றது உங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது. இதுல இந்த குழந்தைங்க யாருக்கு தெரிய சான்ஸ் இல்லை. இந்த முன்னாடியில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேருக்கு தெரியும். மணல் கயிறுன்னு ஒரு படம் வந்தது, அதில் கிட்டுமணின்னு ஒருத்தன் இருந்தான், அவன் 8 கண்டிஷன் போட்டான். வேலுமணின்னு ஒருத்தன் 7 கண்டிஷன் போட்டான். நான் அப்புறம் சொல்லிட்டேன், ஸ்டில் இஃப் யூ வாண்ட் டு மேரி மீ சென்ட் யுவர் ஃபாதர் ஹோம், அதர்வைஸ் டெல் ஹிம் தெர் இஸ் சம்திங் ராங் வித் திஸ் பாய், நோ ப்ராப்ளம். அந்த ரியாக்ஷனே இல்லாத ஃபேஸை பார்த்து இதோட முடிஞ்சு போச்சு, நம்மளுக்கு இனி அது வேண்டியது இருக்காது அப்படின்னு நினச்சேன். அன்னைக்கு நைட்டே எங்கள் ஃபாதர் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் என் பொண்ணு சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. வா, இதுக்கு மேலே 3 மாதம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கும். ஒரு நாள் என் ஒய்ஃப் கூட நான் கேட்குறேன், ஆமா நான் அவ்வளோ தூரம் சொன்னனே, அப்போவும் நான் தான் உனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி இருக்கிறீங்க, என்ன பிடிச்சது உங்களுக்கு? இந்த மூக்கா, கண்ணமா, சின்ன, என்னதான் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுன்னு. ஐ வாண்ட் கேர்ள்ஸ் டு லிசன் டு திஸ் பஞ்ச் லைன் ஆஃப் மை ஒய்ஃப். I did not want to be a short daughter-in-law in a tall house. I want to be a tall daughter-in-law in a short house. This is very, very important. நாமெல்லாம் பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணால் வெற்றின்னு கொண்டாடுறோம். அதனால தான் இன்னைக்கு ஏகப்பட்ட டிப்ரெஷன். Is that clear? So we got married, 2 children, 2 degrees, 2 promotions, too many increments. My wife was working with State Bank of India. Her salary was 25% more than me. That is why I delayed for 4 years. நான் நினச்சேன் எனக்கு கொஞ்சம் சம்பளம் மேலே போச்சுன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு. அது போகவே மாட்டேங்குது. So she was earning much bigger salary. And then life everything is cool. But when you feel everything is cool, it only says you are in a comfort zone, and the comfort zones are danger zones, right? So அப்பதான் நான் ஒன்று யோசிச்சு பார்த்தேன், ஆமாம் 2 விதமான மக்கள் இருக்காங்க. நான் அங்கே இருந்தேன், நான் இங்கே வந்துட்டேன், இனி ரிஸ்க் எடுக்க மாட்டேன். நம்பர் 1. நம்பர் 2, நான் அங்கே இருந்தவன் இங்கே வந்து சேர்ந்துட்டேன், அங்கே போகணும். இந்த 2வது கேட்டகரி தான் த்ரில் மாங்கர். நான் அந்த கேட்டகரிக்கு வந்துட்டேன். ஸோ ஒரு முடிவு எடுத்துட்டேன், நாம் இனி கவர்மெண்ட் ஜாபில் கண்டினியூ பண்ணக்கூடாது, ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு முடிவெடுத்தேன். ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஆஃபீஸ் போகிறேன். காலையில் வீட்டில் யாருக்கும் தெரியாது, சொல்லலை இன்றைக்கி ரிசைன் பண்ணுவேன்னு. மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸு ட்ராயரை திறக்கிறேன், என்னுடைய பாஸ்புக் இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாஸ்புக், ஜாயிண்ட் அக்கௌண்ட். க்ளோசிங் பேலன்ஸ் 2 லட்ச ரூபா. நான் க்ளோசிங் பேலன்ஸ் 2-3 வருஷம் பார்க்கவே இல்லை. ஹலோ, இங்கெல்லாம் க்ளோசிங் பேலன்ஸ் 10 நிமிஷத்துக்கு ஒருக்க பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். க்ளோசிங் பேலன்ஸை வருஷ கணக்கில் பார்க்காம இருந்தால் திடீர்னு பார்த்தா 2 லட்ச ரூபா. மாத செலவு குடும்பத்துக்கு 5000 மட்டுமே. இஸ் இட் கிளியர்? 2 லட்ச ரூபா பணம் இருக்குது, மாதம் 5000 செலவு. எத்தனை மாதம் ஃபேமிலி சேஃப் சார்? 40 months ஃபேமிலி இஸ் சேஃப். டிக் நம்பர் 1. இன்னைக்கு நிறைய பேர் பிஸ்னஸ்குள்ளே நுழையும் போது அவங்க ஃபேமிலியை தொலைச்சு கட்டிட்டு போகிறானுங்க. எனக்கு 40 மாதம் ஃபேமிலி சேஃப். யூ கேன் டேக் யுவர் ரிஸ்க், யூ cannot டேக் த ரிஸ்க் ஆஃப் தி என்டையர் ஃபேமிலி பிகாஸ் தே டோன்ட் டிசர்வ் டு பி பனிஷ்ட் ஃபார் யுவர் ஸ்டூபிடிட்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். Keep the family safe. Tick number 1.
டிக் நம்பர் 2 வந்து ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லா கொலீக்ஸு 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் ஏற்கனவே வாங்கி இது வரைக்கும் இஎம்ஐ. எனக்கு மட்டும்தான் இஎம்ஐ கிடையாது. டிக் நம்பர் 2. கோயம்புத்தூருக்கு ஒரு பழமொழி, இது இந்த பாயிண்ட் டிக் நம்பர் 3 சொல்கிறதே கோயம்புத்தூரில் தான் சொல்லுவேன், மற்ற பக்கம் அது சொல்ல மாட்டேன். மயிரை கட்டி மலையை இழுக்கிறது, வந்த மலை அந்த மயிறு. ஸோ இந்த ரிஸ்க் எடுக்கிற ஒரு பொட்டன்ஷியல் கோயம்புத்தூர்காரங்களுக்கு சொல்லியே தர வேண்டியதில்லை. 4வது, மை வைஃப் இஸ் ஒர்க்கிங் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கு தானே யோசிச்சு கல்யாணம் பண்ணுனேன். ஸோ ரிசைன் பண்ணிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். டின்னர் டைமில் ஒன்றுமே சொல்ல. நைட்டு 2 மணிக்கு என் ஒய்ஃபு கேட்குறாங்க, ஏங்க இன்னைக்கு நீங்கள் தூங்கலையான்னு கேட்டாங்க. ஐ ஹவ் ரிசைன்ட் அப்படின்னு. she knows I don't tell any lies in the night. ஷாக். இந்த மனுஷன் சீரியஸாக தான் சொல்கிறான், அது இந்த நிமிஷத்தில் இதை சொல்கிறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஷாக்கு. தூங்கிட்டு இருந்தவங்க அது வரைக்கும் ஹரிஜாண்டலாக இருந்தவங்க வர்டிக்கலாகி போய் லைட்டை போட்டு என்னை பார்க்குறாங்க. ஒரு 10-15 செகண்ட் என்னை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? If you don't go to office from tomorrow, even I will not go. 4 டிக்கில் 4வது டிக்கு தொலைஞ்சு போச்சா? அது வரைக்கும் நான் ஹரிஜாண்டலாக இருந்தேன், நானும் வர்டிக்கலாகி சொன்னேன். தமிழ் ஈக்குவலண்ட் சொல்கிறேன், வாழ்ந்தாய் ஒன்றாக வாழ்வோம், வீழ்ந்தால் ஒன்றாக வீழ்வோம். இது ஹிந்தியில் சாத்து ஜியேங்கே சாத்து மரேங்கே இதுக்கு பேர். அந்த டெசிஷன் ஆஃப் போத் ஆஃப் அஸ் ஸ்டாப் ஒர்க்கிங் ஆன் த சேம் டே. யோசிச்சு பாருங்க, எனக்கு வயசு 37, பையனுக்கு 5, பொண்ணுக்கு 3, 2 பேரும் பெஸ்ட் ஜாப் விட்டுட்டோம். ஸோ இது வந்து பெரிய ரிஸ்க்கு நான் எடுத்தேன். இன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொல்கிறதுக்கு இந்தியாவுக்குள்ளே வேலுமணிக்கு ஒரு வரவேற்பு ஏன் இருக்குதுன்னா, அந்த டெசிஷன் அன்னைக்கு எடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி அந்த ஸ்டோரி ஆகிருக்காது. லைஃப்பில் டெசிஷன் எடுக்கணும். நான் யாரையும் கேட்டு டெசிஷனே எடுத்தது இல்லை. இன் லைஃப் எய்தர் யூ கேன் டிஸ்கஸ் ஆர் யூ கேன் டிசைட், யூ கான்ட் டூ போத். எஸ்பெஷலி ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணால் அந்த இதே நடக்காது. ஆனால் 25 வயசு வரைக்கும் ஃபேமிலிக்கு டெசிஷன் கேட்டுக்கோங்க. தன் குழந்தைகளை இன்றைக்கி எங்கள் வரைக்கும் மாட்டி விட்டுருக்காது, நான் வரல. until 25 follow parents, after 25 you follow you. That is the advice for all of you. ஸோ 2 பேரும் ரிசைன் பண்ணியாச்சு. ஒரு 6 மாதம் கழிச்சு என் ஒய்ஃபை கேட்டேன், ஆமாம் நான் தான் நீ வேலை செய்கிறேன்னு ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு வந்துட்டேனே, டிசைன் பண்ணிட்டேனே, என்ன கொழுப்பு, நீயும் போகல. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இது another very powerful punch line. அவங்க என்ன ஹிந்தியில் இங்கிலீஷில் சொன்னாங்க, you know you will win, even I know you will win, but no one knows without me you can't win. So that's how I left the government job, started the business. Business was in thyroid. I did a PhD in thyroid. 15 years of intense research, technology research, innovation in reagent manufacturing எல்லாம் பண்ணும்போது ஒன்று மட்டும் புரிஞ்சுது. ரெண்டு விஷயம் புரிஞ்சுது. ஒன்று டிமாண்ட் அதிகம், சப்ளை குறைவு, அதனால் ப்ரைஸிங் அதிகம். இன்னொன்று இம்போர்ட் பண்ணுறோம், 30 ரூபாய் ஆகிற ரீஏஜென்ட்டு அவன் 150 ரூபாய்க்கு இம்போர்ட் அவன் விற்றுட்ருக்கிறான். எனக்கு லோக்கலில் ரீஏஜென்ட் பண்ணுறதுக்கு உண்டான கம்ப்ளீட் நோஹவ் எல்லாம் ஃபுல்லாக புரிஞ்சிருந்தது. கிளம்பிட்டேன். இதை போய் நான் யாராவது டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? எங்கள் ஃபாதர் இல்லா கிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோ, நாங்கள் ரிசைன் பண்ணுறேன்னு. அடுத்த நாள் அவர் வீட்டில் வந்து உட்காந்துக்குவார், விடமாட்டார். ஸோ லைஃப்பில் டிஸ்கஸ் பண்ணுறதுங்கிறது வெரி ஆஃபன் இஸ் நாட் ஹெல்தி. டெசிஷன் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுங்க, தப்பே இல்லை. ஸோ ஐ வாஸ் தேர் அண்ட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் தட் ப்ராஜெக்ட். ஒரு 5-6 ஆஸ்பெக்ட் ஆஃப் தட் பிஸ்னஸ் விச் ஐ ஹவ் டன் வெரி யூனிக். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்.
நிறைய பேருக்கு ஏதோ ஒரு தொழில் பண்ணணுன்னு ஆசை இருக்கும். நான் ஒரு வெற்றியடைந்த தொழிலதிபர். அதனால் எனக்கு என்னென்னலாம் சரியாக இருந்ததுன்னு சொல்கிறேன். ஒன்று ப்ரைஸ் இட் லோ. இன்றைக்கி 100% ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயில் ஆகிற காரணம் ப்ரைஸ் அதிகமாக வச்சுருக்கிறான், ரேட் அதிகமாக வச்சுருக்கிறான். ரேட் அதிகமாக வச்சா ஓடாது. ரேட்டு பிஸ்னஸில் ரெண்டு ஆப்ஷன் தான். சேம் குவாலிட்டி லெஸர் ப்ரைஸ், ஆர் சேம் ப்ரைஸ் பெட்டர் குவாலிட்டி. புரிஞ்சுதான் இது என்ன சொல்கிறேன்னா? இந்த ரெண்டை விட்டால் உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் ஏதாவது ஐடியா போட்டிங்கன்னா அதை யோசிச்சு பாருங்கள். ஆம் ஐ ஃபாலிங் இன் லைன் தேர்? நம்பர் 1. ஸோ நான் ப்ரைஸ் குறைய வச்சேன். ஏன்னா எனக்கு ரீஏஜென்ட்டுக்கு என்ன காஸ்ட் வரும்னு தெரியும். இன்னொன்று சொல்கிறேன், நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்டெலிஜென்ஸுக்கு காரணம் என்னுடைய மேத்தமேட்டிக்ஸு. இம்போர்ட் பண்ணால் 150 ரூபா if you do 100 tests per month. If you do 1000 per month, it is 120. If you do 10,000 a month, it is 90. I was doing daily 1 lakh test, it was 30. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இந்த அளவுக்கு உனக்கு விவரம் புரியும் வரை நீ தொழிலுக்குள்ளே இறங்கினால் உனக்கு பிரச்சனைகள் இருக்கும். நான் ப்ரைஸை குறைவாக வச்சேன். என் ப்ரைஸ் அவ்வளோ குறைவாக வச்சேன், எங்கள் காம்படிட்டர் எல்லாம் என்னை முட்டாளுன்னே முடிவு பண்ணிட்டாங்க. இஃப் எவ்ரிபடி திங்ஸ் யூ ஆர் அன் இடியட், ஆக்சுவலி யூ ஆர் த ட்ரூ இன்டெலிஜென்ட். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மற்றவனோட அப்ரிசியேஷன்லாம் நீங்கள் தொலைஞ்சு போயிடுவீங்க. கிரிட்டிசைஸ் பண்ணால் பண்ணிட்டு இருக்கட்டும். இஃப் யூ ஃபீல் ரைட், யூ கோ ஹெட். ப்ரைஸிங் லோ. ரெண்டாவது, கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் த விசனரி, இவருடைய கண்டெம்பரரின்னு நினைக்கிறேன், தாமோதர சாமி நாயுடு, அன்னபூர்ணா, ரைட்? சிங்கிள் கிச்சன், மல்டிபிள் ரெஸ்டாரண்ட், 1970s. கிளவுடு கிச்சனை பற்றி இன்றைக்கி உலகமெல்லாம் பேசுகிறானுங்க. அன்னைக்கே கோயம்புத்தூர்கார ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த பேசாமல், அதுதான் அன்னபூர்ணா. அன்னபூர்ணா கான்செப்ட் என்ன? சிங்கிள் கிச்சன், மல்டிபிள் ரெஸ்டாரண்ட். பேத்தாலஜி பிஸ்னஸில் நினச்சேன், எங்கே பிளட் கலெக்ட் பண்ணுறாங்களோ அது ரெஸ்டாரண்ட், எங்கே டெஸ்ட் பண்ணுறாங்களோ அது கிச்சன். Why not single kitchen for Mumbai? It worked. Why not single kitchen for Mumbai, Nasik, Pune, Surat, 3-hour train journey? It worked. Why not Chandigarh, Calcutta, Chennai, 3-hour flight journey? It worked. ஒரு பில்லியன் பாப்புலேஷனுக்கு 100 கோடி பேருக்கு ஒரு சிங்கிள் லெபார்டரி இந்த அப்பநாயக்கம்பட்டி புதூர் வேலுமணி தான் இமேஜின் பண்ண முடியும். அப்புறம் ஃப்ரான்ச்சைஸிங்கிற ஒரு கான்செப்டே இந்தியாவில் 1990 கிடையாது. இன்றைக்கி ஏகப்பட்டது. ப்ரூக் மாலில் போய் பாருங்கள், டாப் ஃப்ளோரில் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஃப்ரான்ச்சைஸி தான் போட்டிருக்கான். மெக்டொனால்ட் வர வரைக்கும் இந்தியாவில் ஃப்ரான்ச்சைஸிங்கிற வார்த்தையே யாருக்கு புரியாது. அவன் வந்ததே 2005. நான் ஸ்டார்ட் பண்ணது 1995. காரணம் என்ன? தமிழ்காரன் பீகாரிலும் ஒடிசாவிலும் குஜராத்திலும் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஏன்னா லோக்கல் லாங்குவேஜில் பேசினா தான் பண்ண முடியும். இங்கிலீஷில் பேசுனா சிட்டியில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ஐ ஐடென்டிஃபைட் அன்எம்ப்ளாய்டு, அண்டர் எம்ப்ளாய்டு, கிராஜுவேட், கால்டு தெம். லுக், மார்க்கெட் இஸ் சார்ஜிங் 600 ஃபார் தைராய்டு, யூ சார்ஜ் 300. கீப் 200, கிவ் மீ ஒன்லி 100. பாருங்க, அவன் மயக்கம் போட்டு வந்துட்டான். 60% டிஸ்ட்ரிபியூட்டர் மார்ஜின் அவனை அது கொடுக்குறானா? அந்த மயக்கம் போட்டு வந்து மேலே எந்திரிச்சானே, அப்போ அவன் அந்த 300 ரூபா சார்ஜ் பண்ணு சொன்னது மறந்துட்டான். அவன் 600 ரூபா சார்ஜ் பண்ணுறான். அந்த மயக்கம் போட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது அவனுக்கு, ஆமாம் என் ஒய்ஃபும் கிராஜுவேட்டு தான். சரி, நான் கோயம்புத்தூரில் எடுத்துக்கிறேன், என் ஒய்ஃபுக்கு பொள்ளாச்சி எடுத்து கொடுத்துட்றேன். இன்னும் 2 பேரும் சம்பாதிக்கல பாருங்க. அப்புறம் தான் அவருக்கு புரிய வந்தது, அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு மேட்டுப்பாளையத்தில் இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் ஒய்ஃபு, இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்டு. அந்த அம்மா பாய் ஃப்ரெண்டு உடுமலைப்பேட்டையில். நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, காட்டு தீ போல 600 டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் 3 வருஷத்தில் தைரோக்கட் பரவிடுச்சு. ஏன்? ரேட்டு குறைவாக வச்சேன், ப்ராஃபிட் மார்ஜின் குறைவாக கேட்டேன். பஞ்ச் லைன், இழக்க விளைந்தால் இழக்க மாட்டாய்.
இழக்க பயந்தால் அடைய மாட்டாய். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் மேக் ஷியோர் இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ பில்லியனர், கிரியேட் 1000 millionaires. 1000 people மில்லியனர் ஆகாம நீ பில்லியனர் ஆக முடியாது. எனக்கு கீழே 1500 ஃப்ரான்ச்சைசிஸ் பயங்கர வெற்றி. ஸோ ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட் மெக்டொனால்ட் பண்ணதை நான் பண்ணியிருக்கிறேன். மெக்டொனால்ட் கோயம்புத்தூரில் மசாலா தோசை கொடுக்குறானா? இல்லை, அவன் பர்கர் தான் கொடுப்பான். ஏன் மசாலா தோசை கொடுக்க தெரியாதா? கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு கொடுக்கக்கூடாது. பார்த்துக்கோங்க. நான் அதையே தான் பண்ணேன். பேத்தாலஜியில் 2 செக்மெண்ட் இருக்குது. ஒன்று டிசீசஸ், இன்னொன்று டிஸார்டர். டிசீசஸ் வந்தால் போயிடும், டிஸார்டர் வந்தால் போகாது. ஒன்ஸ் பேஷண்ட், once he is all right, he goes home. Every time you have to acquire a new customer if you are in diseases. If you are in disorder, once customer, lifelong customer. Follow me, punchline. When the customer goes up, the customer goes away. Is that clear? Customer acquisition cost கிடையாது. ரெண்டாவது, அவருக்கு 3 மாசத்துக்கு ஒருக்கா டயபெட்டிஸ் ஆகட்டும், தைராய்டு ஆகட்டும், அர்த்தரைட்டிஸ் ஆகட்டும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். ஆஹா, சொர்க்கம். எல்லா காம்படிட்டரும் டிசீஸில் உட்காந்துருக்கான். நான் தான் என் வழி டிஸார்டர் இருக்கிறேன். ஸோ இது வந்து யாருனாலும் இன்னைக்கு வரைக்கும் புரியாதவங்களுக்கு இந்த மனுஷன் எப்படிரா இதை பண்ணுனான்னு. ஏன்னா எனக்கு தைராய்டு மட்டும் தானே தெரியும். நான் எம்டி பேத்தாலஜியை பண்ணிட்டு இருந்தேன். தைராய்டு ஒரு டிஸார்டர்னு டிஸார்டருக்குள் நுழைஞ்சு அது சொர்க்கமாக மாறிடுச்சு. ஸோ பஞ்ச் லைன். ஐ திங்க் இங்கே என்ன டைட்டில் ஏதாவது கொடுத்துருந்தேன்னா? ஒன்றும் கொடுக்கல. ஃபோக்கஸ் கிவ்ஸ் சக்ஸஸ். இந்த டைட்டில் தான் நான் போகிற பக்கமெல்லாம் கொடுக்குறேன். ஏன்னா என்னை பொறுத்தவரை அது ரொம்ப பவர்ஃபுல். ஃபோக்கஸ். இந்த 100 kilogram பாடி, ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் 15 கிராம். ஹலோ, 15 கிராம் கிளாண்ட்லேயே $1 billion கம்பெனி வந்துருச்சு. அப்படின்னா இந்த 100 kilogram பாடியில் 1 trillion இருக்குது. புரிஞ்சுதா என்ன சொல்றேன்னு? ஃபோக்கஸ். கிருஷ்ணா ஸ்வீட்னா என்ன ஞாபகத்துக்கு வருது? அவ்வளோதான். நிறைய பேஷண்ட் எங்கள் காம்படிட்டருக்கு ஃபோன் பண்ணி கோயம்புத்தூரில், டூ யூ டூ தைரோகேர் டெஸ்ட்? ஐ டூ தைராய்டு டெஸ்ட். பட் யூ டோன்ட் டூ தைரோகேர் டெஸ்ட்? தைரோகேர் டெஸ்ட். ஐ டூ தைராய்டு டெஸ்ட். ஐ வாண்ட் ஒன்லி தைரோகேர் டெஸ்ட். பஞ்ச். கவனிச்சிங்களா? எஸ். And the first man in the entire world who has built a brand around a gland. Focus is important. எல்லாரும் கேட்டாங்க, ஆமாப்பா நீ 3-4 டெஸ்ட் தான் பண்ணுறையே, இந்த டெஸ்ட் பண்ணுன்னா உனக்கு கிடைக்குமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இந்தியாவில் 100 கோடி தைராய்டு இருக்குதுடா, அது எல்லாமே என்னோட தானான்னு சொல்லணும் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். The focus gives success. I have created a Uber வர்றதுக்கு முன்னாடி, ஓலா வர்றதுக்கு முன்னாடி taxis were standing for 20 hours, running for 4 hours. Yes or no? இன்னைக்கு they are running for 20 hours, standing for 4 hours. நான் வர வரைக்கும் thyroid testing machine was only running for 2 hours a day. Today it runs 24 hours. A standing machine is a liability, a running machine is an asset. ன்னு ஒரு பஞ்சில் போட்டு கண்ட்ரி பூரா எல்லாத்தையும் என் காம்படிட்டரையும் 24 hours ரன் பண்ண வச்சேன். காமன் மேனுக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்குது. உண்டா இல்லையா? ஊபர். ஐ ஹவ் டன் இன் அமேசான். 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிஸ்னஸ்குள்ளே வர்றேன். வீட்டுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு லேப் வரமாட்டான். அந்த பேஷண்ட் நான் ஆம்புலேட்டரின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி $500 எக்ஸ்ட்ரா கட்டினா வருவான். இல்லாட்டி வண்டி எனக்கு கூட்டிகிட்டு வந்தால் வருவான். நான் 25 வருஷத்தில் 190 பேருக்கு வீட்டில் ஆல் ஓவர் த கண்ட்ரி தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் எங்கள் ஆள் போய் வீட்டில் ஹோம் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கான். அதை தான் இன்றைக்கி அமேசான் பண்ணுறான். இந்த வேலுமணி அன்னைக்கு பண்ணிட்டான். ஸோ திஸ் இஸ் அனதர் இன்னோவேஷன். இந்த மாதிரி நிறைய இன்னோவேஷன் பண்ணோம்னா நான் மணிக்கணக்கில் பேசுகிறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது. பட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு போயிடுவேன். கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் சுருக்கமாக முடிக்கிறேன். நான் யாருக்கிட்டையும் கடன் வாங்கினதில்லை பர்சனலாக.
ஏன்னா எங்கள் அம்மா யாருக்கிட்டையும் கடன் வாங்கினதில்லை. நான் $1 பில்லியன் கம்பெனி ரன் பண்ணேன். போய் பாருங்கள், 15 வருஷம் ஃபைனான்சியல்ஸு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டிஸ்பிளே இருக்குது. கம்பெனி ஒரு பைசா ஒரு நாளும் கடன் வாங்கினது கிடையாது. கம்பெனியோடைய பணம் தான் பேங்க் கட்டுறதுக்கு, பேங்க்கோட பணம் கம்பெனி கட்டி இருக்காது. யாருக்கிட்டையும் போய் பிச்சே பண்ணல, எனக்கு ஃபண்டு வேணும், ஃபினான்ஸ் வேணும்னு. கம்பெனிக்குள்ளே எவனும் ஒரு பைசா காசு உள்ளே போடவே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மனுஷன் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் மந்திரவாதி மாதிரி பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறான். In the entire world, India is cheapest in healthcare. Yes or no? In entire India, I am the cheapest. 40% profit in my balance sheet. Is that clear? அப்படின்னா என்ன அர்த்தம்? Profit should never come from customer's pocket. Profit should come from the flow efficiency. Is that clear? உங்களுக்கு நல்லா புரியணும்னா, இன்றைக்கி 2 கம்பெனி ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஒன்று ஏர் இண்டியா, இன்னொன்று இண்டிகோ. ஏர் இண்டியா குவார்ட்டரில் 3000 கோடி நஷ்டம். இண்டிகோவில் ஒரு அதே பிஸ்னஸில் அதே இண்டஸ்ட்ரியில் குவார்ட்டருக்கு 4000 கோடி ப்ராஃபிட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எதை செய்கிறாய் என்பது முக்கியம் அல்ல, அதை நீ எப்படி செய்கிறாய் என்பது தான் முக்கியம். நீ எதை படிக்கிறாய் என்பது முக்கியம் அல்ல, நீ அதை எப்படி படிக்கிறாய் என்பது முக்கியம். ஸோ ஃபைனலி we went for an IPO. In an IPO, வேலுமணி got subscribed 75 times. 10 வருஷம் ஷேர் மார்க்கெட்டில் எவனுமே அவ்வளவு பெரிய ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் நடக்கலை. வேலுமணிக்கு நடந்தது. ஆல் ஓவர் த இந்தியா, ஆல் நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்ஸ், பிஸ்னஸ் சேனல்ஸ் எல்லாம் சொல்லுது, தைரோகேர், வேலுமணி, இங்கெங்கேயோ தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வேலுமணி யாருன்னு அப்பநாயக்கம்பட்டி புதூர், இங்கே கோயம்புத்தூர் இருக்கிறவங்கெல்லாம் மனாடு தெலவில் ஏதோ மனக்கு இன்னாலு கோயம்புத்தூர்காரன்னு அப்புறம் தான் யோசிக்கிறான். யாருக்குமே வேலுமணி யாருன்னு தெரியாது. எனக்கு 56 வயதாகும் வரை நான் மேடையில் ஏறி பேசியதாக வரலாறே கிடையாது. வெற்றியாளன் ஆன பின் தான் நான் மேடைக்கே வருகிறேன். அதனால் இளைஞர்களுக்கு ஒரு அட்வைஸ்: டோன்ட் கம் டு லைம் லைட் பிஃபோர் யூ சக்சீட். பிகாஸ் ஒன்ஸ் யூ கம் டு லைம் லைட் தென் யூ கான்ட் ட்ரூலி சக்சீட். ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா வந்துடும், அப்புறம் பண்ண முடியாது. ஸோ பங்குச்சந்தையில் அமோக வரவேற்பு. என்றைக்கு லிஸ்டிங் ஆகுதோ அன்றைக்கி 36%, முந்தா நாள் பணம் போட்டவனுக்கு இன்றைக்கி 36% ரிட்டர்ன். அந்த அளவுக்கு ஒரு அப்ரிசியேஷனோட லிஸ்டிங் ஆகுது. அங்கே மணி தொங்குது, இங்கே மணி வேலுமணி உட்கார்ந்துட்டு இருக்கான், எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஒரு தாங்க முடியாத சோகம். நான் என் மனைவியை இழந்து விட்டேன். அவங்களுக்கு இந்த IPO நடக்கிறதுக்கு ஒரு 50 நாள் முன்னாடி போயிட்டாங்க. அதுக்கு 50 நாள் முன்னாடி தான் டயக்னோஸ் ஆச்சு, grade 4 pancreatic cancer for which there is no option. ஸோ கடைசியாக தெரிய வந்தது, அவங்க போயிட்டாங்க. அந்த பெல்லை 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறது தான் கனவு. நான் 30 வருஷம் பயணிக்கும்போது எவ்வளவோ சேலஞ்சஸ் வந்தது, ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணி அதை பண்ணணும். இது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு எவரெஸ்ட் மலை ஏறுற மாதிரி. இனி ஒரு 50 மீட்டர் மட்டும்தான் பாக்கி இருக்கும்போது அவங்க என் கையை விட்டுட்டாங்க. இது ஒரு இன்னைக்கு வேலுமணி ஒரு விஞ்ஞானி, a scientist, an entrepreneur, a storyteller, all because of her. And she only taught me Hindi, Marathi, Gujarati. And I must tell you, அவங்க என்ன சொன்னாங்கன்னு சுருக்கமாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சுருக்கமாக 4 ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறேன். She did all what I told. She also did all what I forgot to tell. She also did all which I thought she can never do. And she also has done so many things which I myself can never do in my life. Please give a round of applause to this most powerful lady. Thank you. ஸோ அது ஒரு பலத்த அடி. கம்பெனி லிஸ்ட் ஆயிடுச்சு, உலகமெல்லாம் பாராடுது. பட் என்னை பொறுத்தவரையில் இனி அந்த கம்பெனி என்னால் ஓட்ட முடியாது.
ஏன்னா நாங்கள் வனத்தில் பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு ஜங்கிளில் போகிற மாதிரி என்னென்னமோ அனிமல்ஸ் எல்லாம் வரும். 2 பேரும் சேர்ந்து போயிட்டு திடீர்னு தனியாக போகிறதுக்கு தைரியம் இல்லை. ஸோ வித்தரலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் போய் விற்கலான்னு போனால் விலை கிடைக்காது, எவனாவது வந்தால் விலை கிடைக்கும்னு பொறுமையாக உட்காந்துட்டு இருந்தேன். கோவிட் வந்தது. கோவிட் வந்தப்போ டயக்னோஸ்டிக் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய பூஸ்ட்டு. எல்லா பேத்தாலஜிஸ்ட்டும் 4800 ரூபாய்க்கு ஆர்டிபிசிஆர் ரேட்டு ரொம்ப குறைவுன்னு அழுதுட்டு இருந்தானுங்க. மகாராஷ்டிரா ஹெல்த் செக்ரட்டரி தைரோகேர் ஃப்ரான்ச்சைஸியாக ஒரு காலத்தில் இருந்திருக்கார். இப்போ அவர் ஹெல்த் செக்ரட்டரி அங்கே இருக்கார். அவர் என்னை கூப்பிட்டாரு, வேலுமணி நீ தான் ரொம்ப ஹானஸ்ட் மெடிக்கல் பிஸ்னஸ்மேன், சொல்லு என்ன ரேட்டில் பண்ண முடியும்னு. சார் எவ்வளவு சாம்பிள் கொடுப்பீங்க ஒரு நாளைக்குன்னு? பார்த்தீங்க, மேத்தமெட்டிக்ஸ்கார, எமோஷனலே கிடையாது, பியூர் அரித்மெட்டிக்ஸ், ரைட்? ஒரு நாளைக்கு 40,000 சாம்பிள் கொடுப்பேன்னா 1000 ரூபாய்க்கு பண்ண முடியும்னா அப்படியே அவரும் மயக்கம் போட்டு விழுந்தார். ஸோ அந்த புரட்சியை அப்பொழுது செய்து நாடு தர்ம சங்கடமான நிலையில் இருந்த பொழுது, வாழ்க்கையே எல்லாரு கண்ணுக்கும் சூனியமாக தெரியும் போது 1000 ரூபாய்க்கு ஆர்டிபிசிஆர் பண்ணி என்னுடைய டர்ன் ஓவர் 1 கோடியில் இருந்தது 10வது மாதம் ஒரு நாளைக்கு 2 கோடி, ஒரு நாளைக்கு 1 கோடியிலேருந்து ஒரு நாளைக்கு 2 கோடியை மாறி என்னுடைய பங்கு சந்தையில் என்னுடைய ப்ரைஸ், ஷேர் ப்ரைஸ் 500 ரூபாய்க்கு இருந்தது 1400 ரூபாய்க்கு எகிரி. அப்போ பார்த்து யாரோ ஒருத்தன் எனக்கு கம்பெனி, உங்கள் கம்பெனி பிடிச்சிருக்குதுங்க வாங்கணும்னு வந்தான். மனசுக்குள்ளே மகராசா நீ வந்தேடா அப்படின்னு நினச்சிட்டு உட்கார வச்சு ஒரு ரேட்டு தான் சொன்னேன். அவன் நினச்சா நெகோஷியேட் பண்ணலான்னு. நான் ஒரு தடவை சொன்னால் அதே ரேட்டில் ஒத்துக்கிட்டான். அதே ரேட்டில் 90 நிமிடங்களில் எடுத்த முடிவு இந்தியாவிலேயே ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் சிங்கிள் லார்ஜஸ்ட் டீல் பண்ணது அப்பநாயக்கம்பட்டி புதூர்காரன். ஸோ தட்ஸ் த $1 பில்லியன் வரும்போது 65% எனக்கு பங்கு இருந்தது. ஒரு சிங்கிள் செக்கு 5000 கோடிக்கு. அப்படின்னா இன்றைக்கி எழுதுறதெல்லாம் 500 ரூபாய் கொண்டு சென்ற வேலுமணி 5000 கோடி சம்பாதித்தாருங்கிறது அந்த டைட்டில் போட்டு எல்லாரும் இன்னைக்கு ஸ்டோரி போடுறானுங்க. தட்ஸ் த ஸ்டோரி. அண்ட் லெட் மீ கன்க்ளூட் மை டாக் வித் 3 punchlines. For all successful men there is a lady behind. Yes or no? And for every failed man there are many ladies behind. For all successful men, wife becomes the secretary. And for all failed men, secretary becomes the wife. எவ்வளோ சிரிக்கிறீங்கப்பா. The third one, the true one, I'm very happy to see half of the hall are women. I say Tamil Nadu only you can see this. Tamil Nadu is the most forward state and I am pretty sure Tamil Nadu will continue. So that punchline goes like this. If men are successful, families prosper. If women are successful, societies prosper. Wish you all a wonderful journey. Even before I conclude, let me tell you, you have a very bright India, bright future awaiting. By year 2060, India will be the largest economy, which means Trump நம்மளை கேட்டுட்டு தான் டாய்லெட்டுக்கு போகணும். அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பவர் இருக்குது. இன்றைக்கி நாமளும் அவனும் ஒரே டைமுக்கு டாய்லெட் போயிட்டுருக்குறோம். அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பவர் இருக்குது. இந்தியா இஸ் அன் யங் கண்ட்ரி, மீன் ஏஜ் இஸ் 28. இந்தியா இஸ் ஃபுல் ஆஃப் நாலேஜ், குவாலிஃபிகேஷன்ஸ், பவர், appetite, and I am pretty sure even before I conclude, let me energize you. In the entire world, Asians are intelligent. In entire Asia, Indians are intelligent. அவசரப்படுறீங்க. In entire India, South Indians are the intelligent. And in entire South India, Tamilians are the intelligent. ஆஹா, அதோட விட முடியுமா? In entire Tamil Nadu, it is கொங்கு கோவைதான் கொம்பு.
வணக்கம், நன்றி, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Coucou les powerhouses.